PhD பக்கோடா 25 ரூபா, MA MSc பக்கோடா 15 ரூபா, BA BSc பக்கோடா 10 ரூபா, SSLC பக்கோடா 5 ரூபா, 8வது வகுப்பு பக்கோடா 1 ரூபா போர்டு எழுதி வச்சு விற்க வேண்டியதான். 4 ஆண்டுகளிலே விழுந்து கிடக்கக்கூடிய விவசாயியை தூக்கி நிறுத்த முடியாதவர்கள் ஓராண்டிலே தூக்கி நிறுத்தி விடுவார்களா? உங்க வங்கி கணக்கில் 5000 ரூபா போடுறேன்னு மோடி சொல்லியிருந்தா நம்பி இருக்க மாட்டீங்க. ஒவ்வொருத்தர் வங்கி கணக்கிலையும் 5000 ரூபா போடுகிறேன் என்று சொல்லியிருந்தா அட 5000 ரூபா தானேங்க அப்படின்னு போயிருப்பீங்க. 15 லட்சம் ரூபா போடுறேன்னு ஓட்ட கொண்டு போட்டுங்க. 4 ஆண்டுகள் பதவியிலே இருந்தீர்களே, கல்வித்துறை, சுகாதாரத்துறை, விவசாயத்துறை, வேலைவாய்ப்புத்துறை, அனைத்து துறையும் சீரழிந்து போயிருக்கிறதே. இந்த 4 ஆண்டுகளுக்கு என்னதான் செஞ்சீங்க நீங்க 4 ஆண்டுகள் என்று நான் கேட்க விரும்புகிறேன். வரி செலுத்தக்கூடிய மக்களுக்கு 8000 கோடி ரூபாய் சலுகை என்று அறிவித்துவிட்டு அதே நடுத்தர மக்களிடமிருந்து, அதே வரி செலுத்தும் மக்களிடமிருந்து 31000 கோடி வரியாக இருக்கிறார். விரக்தியின் எல்லைக்கு இன்று இளைஞர்கள் போயிருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் சார்பிலே கேட்கிறோம், எங்கே வேலை வாய்ப்புன்னு கேட்கிறோம். பக்கோடா விற்கிறதும் வேலை வாய்ப்புங்கிற தொலைக்காட்சியிலே நான் பார்த்தேன். சமூக வலைத்தளத்தில் ஒரு மீம்ஸ் ஓடுகிறது. PhD பக்கோடா 25 ரூபா, MA MSc பக்கோடா 15 ரூபா, BA BSc பக்கோடா 10 ரூபா, SSLC பக்கோடா 5 ரூபா, 8வது வகுப்பு பக்கோடா 1 ரூபா போர்டு எழுதி வச்சு விற்க வேண்டியதான். இந்த பக்கோடா காதர்னு ஒருத்தர் இருந்தார், இருக்காரா இல்லையா தெரியல. நான் சொல்லவில்லை, நண்பர் திருநாவுக்கரசும் அவர் சொல்லவில்லை, மக்கள் சொல்வதைத்தான் சொல்கிறார். பக்கோடா காதருக்கு பதிலாக பக்கோடா பிரதமர் வந்திருக்கிறார். இதை நான் சொன்னதாக ஊடகங்கள் எழுதிவிடக்கூடாது, திருநாவுக்கரசு அவர்கள் சொன்னதாக ஊடகங்கள் எழுதிவிடக்கூடாது. சமூக வலைத்தளத்தில் என்ன வருகிறதோ அதைத்தான் சொல்கிறோம். இப்படியா இந்திய மக்களை இழிவுபடுத்துவது? இப்படியா படித்த இளைஞர்களை இழிவுபடுத்துவது? வேலை வாய்ப்பு எங்கே என்று கேட்கிறோம். பக்கோடா சுட்டு விட்டா கூட வேலை வாய்ப்புங்கிறாங்க. எனக்கு ஹிட்லருடைய ஞாபகம் தான் வருது. ஹிட்லருக்கு கோயபல்ஸ் என்ற ஒரு நண்பர் இருந்தார், கூட சக அமைச்சராக. ஹிட்லரும் கோயபல்ஸும் தான் புதிய ஒரு தத்துவத்தை உருவாக்கினார். தமிழ்நாட்டு ஒரு பழமொழி இருக்கு, பொய் சொன்னால் பொருந்த சொல்லணும். தெரியுமில்ல? பொய் சொன்னா பொருந்த சொல்லும். அதனாலதான் இவ்வளவு ஏமாளியா நம்ம இருக்கிறோம். பொய் சொல்றது கிடையாது, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும், பொருந்த சொல்லணும்னு கேட்டு கேட்டு ஏமாளியா இருக்கிறோம். ஹிட்லரும் கோயபல்ஸும் சொன்னாங்க, பொய் சொல்றதுன்னா சின்ன சின்ன பொய்யெல்லாம் சொல்லாத, ரொம்ப பெரிய பொய்யா சொல்லு. சின்ன பொய்ய சொன்னா யாரும் நம்ப மாட்டான், பெரிய பொய்ய சொன்னா நம்புவான். ரொம்ப பெரிய பொய்ய சொன்னா தான் உடனடியாக நம்புவான். The bigger the lie, more people will believe. எவ்வளவு பெரிய பொய் சொல்ல முடியுமோ அவ்வளவு பெரிய பொய்யை சொல்லு, அப்பதான் அந்த நாட்டு மக்கள் நம்புவார்கள். உங்க வங்கி கணக்கில் 5000 ரூபா போடுறேன்னு மோடி சொல்லியிருந்தா நம்பி இருக்க மாட்டீங்க. ஒவ்வொருத்தர் வங்கி கணக்கிலையும் 5000 ரூபா போடுகிறேன் என்று சொல்லியிருந்தா அட 5000 ரூபா தானேங்க அப்படின்னு போயிருப்பீங்க. 15 லட்சம் ரூபா போடுறேன்னு ஓட்ட கொண்டு போட்டுங்க. ஆண்டு ஒன்றுக்கு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தர்றேன்னா நம்பி இருக்க மாட்டீங்க. ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்புன்னு எல்லாரும் அட இன்னும் 2 பிள்ளைய பெற்றுக்கப்படாதான்னு நினைக்கிறீங்க. ஆக பொய் சொன்னாலும் பெரிய பொய்யா சொல்லணும் என்பதை அறிந்து வைத்த நம்முடைய பிரதமர் அவர்கள் சும்மா அளந்து விட்டார் பொய்யா. அந்த வகையில தான் இந்த பொய். 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு கேட்டா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அமித்ஷா சொல்றார், அதெல்லாம் சுனாவி ஜும்லா, தேர்தலுக்காக சொன்ன வான வேடிக்கைங்கிறார். கட்சி தலைவர் சொல்றார். இந்த அரசு பொருளாதாரத்தை நிர்வகிக்க தெரியாத அரசு. அரசியல் செய்ய தெரியும், தேர்தல் நடத்த தெரியும், பகட்டு ஆடம்பரம் ஆரவாரம் செய்ய தெரியும், உலகம் சுற்றும் வாலிபனாக இருக்க தெரியும், வெளிநாடுகளுக்கு போய் வர தெரியும், வெளிநாட்டு தலைவர்களை
அங்கே கட்டி அணைக்க தெரியும். ஆனால் இந்திய பொருளாதாரத்தை நடத்த தெரியாது, இந்திய பொருளாதாரத்தை வழிநடத்த தெரியாது என்பதை இந்த பட்ஜெட் நிரூபித்திருக்கிறது. பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் மத்திய அரசுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர், சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை பற்றி ஒரு ஆய்வு அறிக்கை தாக்கல் செய்வது மரபு. அந்த ஆய்வு அறிக்கையிலே இறுதியிலே என்ன சொல்கிறார்கள்? 4 ஆண்டுகள் ஆட்சி செய்து விட்டீர்கள், 4 ஆண்டுகள் கழித்து உங்களை சோதித்து பார்க்கும் பொழுது, நாட்டினுடைய பொருளாதார நலத்தை சோதித்து பார்க்கும் பொழுது அந்த டாக்டர் சொல்கிறார், என் கண்களுக்கு பல சவால்கள் தெரிகின்றன. முதல் சவால், இந்திய நாட்டிலே கல்வித்துறையும் ஒழுங்காக இல்லை, சுகாதாரத்துறையும் ஒழுங்காக இல்லை. 2வது சவால், இந்திய நாட்டிலே வேலை வாய்ப்புகள் பெருகவில்லை, இந்தியாவிலே வேலையின்மை அதிகரித்து விட்டது. 3வது சவால், இந்திய நாட்டின் விவசாயிகள் மிகப்பெரிய துன்பத்திலே ஆளாகி இருக்கிறார்கள். இந்திய மக்களிலே 60% மக்கள் வேளாண் துறை, விவசாயத்துறை நம்பி இருப்பவர்கள். அவர்களுடைய வருமானமும் உயரவில்லை, அவர்களுடைய உற்பத்தியும் உயரவில்லை என்று சொல்கிறார். இது எப்படி இருக்குன்னா, ஒரு டாக்டர் உங்களை சோதித்து பார்த்து உங்களுடைய இதயம் சரியாக செயல்படவில்லை, உங்களுடைய கால் கைகள் எல்லாம் செயலிழந்து போய்விட்டன, உனக்கு சர்க்கரை வியாதி, நீரிழிவு வியாதி இருக்கிறது, உன் கண் பார்வை மங்கிவிட்டது, உனக்கு காது சரியாக கேட்கவில்லை, ஆனால் நீ உயிரோடு இருக்கிறாய், எப்படி இருக்கிறாய் என்று எனக்கு புரியவில்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அரசை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் கொண்டு வந்த டாக்டர், 2014ஆம் ஆண்டு நீங்கள் பணிக்கு அமர்த்திய டாக்டர், உலகிலே பலரால் மதிக்கப்படுகிற ஒரு பொருளாதார நிபுணர், அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்பது இன்னொரு பக்கம். அந்த டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள், இந்த அரசுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் அவர்கள், 3.5 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களால் பணியிலே அமர்த்தப்பட்டவர். அவர் சொல்கிறார், கல்வித்துறை சரியாக இல்லை, சுகாதாரத்துறை சரியாக இல்லை, விவசாயத்துறை வீழ்ச்சி அடைந்து விவசாயிகள் மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை, வேலையின்மை கூடிவிட்டது என்று சொல்கிறார். என்றால் நான் அந்த அரசை பார்த்து கேட்க விரும்புகிறேன், 4 ஆண்டுகள் பதவியிலே இருந்தீர்களே, கல்வித்துறை, சுகாதாரத்துறை, விவசாயத்துறை, வேலைவாய்ப்பு துறை, அனைத்து துறையும் சீரழிந்து போயிருக்கிறதே, இந்த 4 ஆண்டுகளுக்கு என்னதாயா செஞ்சீங்க நீங்க 4 ஆண்டுகள் என்று நான் கேட்க விரும்புகிறேன். 4 ஆண்டுகள் நாங்கள் தான் இந்த நாட்டை ஆள பிறந்தவர்கள் என்று மார்தட்டி கொண்டவர்கள். 55 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே எதுவுமே நடைபெறவில்லை என்று சொன்னவர்கள். இந்தியா சுதந்திரம் பெற்றதே 2014ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி என்பதைப் போல ஒரு கதையை அவிழ்த்து விட்டவர்கள். 70 ஆண்டுகளிலே செய்யாததை 4 ஆண்டுகளிலே நாங்கள் செய்திருக்கிறோம் என்று செங்கோட்டையில் இருந்து ஆண்டுதோறும் பேருரையாற்றக்கூடிய பிரதமர், அவரை பார்த்து நான் கேட்கிறேன், கல்வித்துறை சரியில்லை, சுகாதாரத்துறை சரியில்லை, விவசாயத்துறை வீழ்ச்சி அடைந்து விட்டது, விவசாயிகள் துன்பத்திலே ஆளாகி இருக்கிறார்கள், வேலை வாய்ப்புகள் உருவாகவில்லை, வேலையின்மை கூடிவிட்டது என்று உங்கள் பொருளாதார நிபுணர் ஆலோசகர் சொல்கிறார். என்றால் என்னதான் செய்தீர்கள் 4 ஆண்டுகள்? 4 ஆண்டுகளிலே செய்ய முடியாததை இந்த ஓராண்டிலேயே செய்ய போகிறார்கள். 4 ஆண்டுகளிலே உருவாக்காத வேலை வாய்ப்புகளை ஓராண்டிலே உருவாக்கி விடுவார்கள். 4 ஆண்டுகளிலே விழுந்து கிடக்கக்கூடிய விவசாயியை தூக்கி நிறுத்த முடியாதவர்கள் ஓராண்டிலே தூக்கி நிறுத்தி விடுவார்களா? யாரை ஏமாற்றுகிறார்கள்? 2014 இந்தியாவிலே 31% வாக்காளர்கள் ஏமாந்தார்கள் என்பதை நான் மறுக்கவில்லை. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரப்போகிறேன். 2 கோடி பேர். பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மத்திய பிரதேசத்தில் கடைநிலை ஊழியர் பியூன் வேலைக்கு 738 பணியிடங்கள், 738 பணியிடங்களுக்கு 3 லட்சம் பேர் அங்கே விண்ணப்பம். BA படித்தவர்கள், MA படித்தவர்கள், இன்ஜினியரிங் படித்தவர்கள் 3 லட்சம் பேர் ஒரு மாநிலத்தில் மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் 738 பியூன் பணியிடங்களுக்கு 3 லட்சம் பேர் அங்கே பதிவு செய்திருக்கிறார். ஆக 4 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு முறை ஏமாந்தது போதும், இன்னொரு முறை நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது என்று எச்சரிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன்.
இங்க யாருமே விவசாயிகள் கிடையாது. நீங்களும் விவசாயி அல்ல, நானும் விவசாயி அல்ல. நமக்கும் விவசாயத்துக்கும் ஒரே சம்பந்தம். சாப்பிட உட்காரும் போது இலையிலையோ தட்டிலையோ சோறு விழுந்தா போதும், அவ்வளவுதான் விவசாய சம்பந்தம். ஆனா 60% மக்கள் விவசாயத்தை நம்பி இருப்பவர்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலே எந்த மாநிலத்தை எடுத்துக்கொண்டாலும் 60% மக்கள் விவசாயத்தை நம்பி இருப்பவர்கள். 4 ஆண்டுகள் விவசாயியின் வயிற்றிலே அடித்தவர்கள் இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லி விவசாயிகளுக்கு நாங்கள் செலவு போக 50% தரப்போகிறோம் என்று சொல்கிறார்களே, இதற்கு நிதிநிலை அறிக்கையிலே நிதி ஒதுக்கியிருக்கிறார் என்று கேட்டால் ஒதுக்கல. இந்த அரசு வந்தவுடன் விவசாயிகள் வயிற்றிலே அடித்தார்கள். முதல் ஆண்டு வெறும் 5 ரூபாய் கூட்டி தந்தார்கள். பல விளைபொருள்களுக்கு விலையை கூட்டி தரல. பல விளைபொருள்களுக்கு வெறும் 5 ரூபாய், குவிண்டாலுக்கு 5 ரூபாய். ஆகவேதான் இந்திய நாட்டில் விவசாயி மிகப்பெரிய துன்பத்தில் ஆளானார். டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியம் அறிக்கையிலே சொல்கிறார், விவசாயியுடைய வருமானமும் கூடவில்லை, விவசாயத்துறையிலே உற்பத்தியும் கூடவில்லை. இந்த 4 ஆண்டுகளிலே விவசாயியுடைய வாழ்க்கை தரம் குறைந்திருக்கிறது. அவனுடைய வருமானமும் கூடவில்லை, விவசாய கூலியும் கூடவில்லை, விவசாயத்தினுடைய உற்பத்தியும் கூடவில்லை என்று சொல்றார். நான் நாடாளுமன்றத்தில் நேரடியாகவே கேட்டேன். குறைந்தபட்ச விலை என்பது எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. சந்தையில மார்க்கெட்ல என்ன விலையோ அந்த விலைக்கு தான் விவசாயி போய் விற்கிறான். கரும்பு உற்பத்தி ஆயிருச்சு, அல்லது நெல் உற்பத்தி ஆயிருச்சு, அல்லது மஞ்சள் உற்பத்தி ஆயிருச்சு, மிளகாய் உற்பத்தி ஆயிருச்சுன்னா உடனடியாக அவனுக்கு பணம் தேவை. கடன் வாங்கியிருப்பான், உரக்கடைக்காரன்ட்ட கடன் வாங்கியிருப்பாங்க, பூச்சி மருந்து தெளிப்பதற்கு கடன் வாங்கியிருப்பாங்க, கூலி விவசாயிக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆக உடனடியாக விளைபொருளை கொண்டு சந்தையில் விற்கிறாங்க. சந்தையில் ஒரு விலை கிடைக்குது, அந்த விலைக்கு விற்றுட்டு வந்துடுறாங்க. 90% விவசாயிகள் இந்த நாட்டில் சந்தையில் என்ன விலையோ அந்த விலைக்கு தான் விற்கிறாங்க. நீ குறைந்தபட்ச விலைன்னு அறிவிக்கிற, சந்தை விலை குறைந்தபட்ச விலையை விட குறைவாக இருந்தால், நீ அறிவித்த குறைந்தபட்ச விலை 1000 ரூபாய், சந்தையிலே 700 ரூபாய் என்றால் அந்த 300 ரூபாயை யார் தர போறாங்கன்னு கேட்க. அரசு அந்த 300 ரூபாயை தருமா? குறைந்தபட்ச விலையை அறிவிக்கிறீர்களே, சந்தை விலைக்கும் குறைந்தபட்ச விலைக்கும் வேறுபாடு இருந்தால், குறைந்தபட்ச விலையை விட சந்தை விலை குறைவாக இருந்தால் அந்த வேறுபாட்டை அரசு தருமான்னு கேட்ட இதுவரைக்கும் பதில் கிடையாது. இதைவிட ஒரு பெரிய பொய்யை யாருமே சொல்ல முடியாது. ஆக விவசாயிகளின் வயிற்றிலே இந்த பட்ஜெட் அடித்திருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் நடுத்தர வர்க்கம், வரி செலுத்தக்கூடிய நடுத்தர வர்க்கம் சலுகைகளை எதிர்பார்த்தது. இந்த பட்ஜெட்டில் எந்த சலுகையும் கிடையாது. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்று 40,000 ரூபாய் வரை உங்கள் வருமானத்தில் கழிக்கலாம் என்று அறிவித்திருக்கிறோம். இது பழைய குருடி கதவை திரடி 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒரு வழக்கத்தை மீண்டும் கொண்டு வருகிறார்கள். இதன் மூலம் எவ்வளவு ரூபாய் நீங்கள் சலுகை தருகிறீர்கள் என்றால் 8,000 கோடி ரூபாய் இந்த நாட்டு மக்களுக்கு சலுகை என்று நிதியமைச்சர் சொல்கிறார். இந்த ஒரு சலுகை மூலமாக இந்தியாவிலே வரி செலுத்தக்கூடிய நடுத்தர மக்களுக்கு 8,000 கோடி ரூபாய் சலுகை என்று அறிவித்தார். 8,000 கோடி ரூபாய் வரி சலுகை என்று அறிவித்திருந்தால் கூட பாராட்டி இருக்கலாம். அறிவித்து விட்டு என்ன சொல்கிறார் என்றால், செஸ்ஸை நான் கூட்டப் போகிறேன், 3% செஸ் என்பது இனி 4% செஸ்ஸாக மாறப்போகிறது. அது மட்டுமல்ல, நீண்ட கால முதலீட்டில் லாபம் இருந்தால் அதற்கு 10% வரிப்பட போகிறேங்கிறார். ஆக இந்த புதிய வரிகளின் மூலமாக இதே நடுத்தர மக்கள், இதே வரி செலுத்தக்கூடிய நடுத்தர மக்களுக்கு என்ன இழப்புன்னு கேட்டா 31,000 கோடி ரூபாய் இழப்பு. ஆக நடுத்தர மக்களுக்கு, வரி செலுத்தக்கூடிய மக்களுக்கு 8,000 கோடி ரூபாய் சலுகை என்று அறிவித்துவிட்டு அதே நடுத்தர மக்களிடமிருந்து, அதே வரி செலுத்தும் மக்களிடமிருந்து 31,000 கோடி வரியாக எடுக்கிறார். ஆக மொத்தத்தில்
8,000 கோடி ரூபாய் தந்துவிட்டு 31,000 ரூபாய் எடுத்துக்கொண்டா யாருக்கு லாபம்? நடுத்தர மக்களுக்கா லாபம்? இந்த பட்ஜெட் மூலமாக நடுத்தர மக்கள், வரி செலுத்தக்கூடிய மக்கள், சம்பளம் வாங்கி வேலை பார்த்து வரி செலுத்தக்கூடிய மக்களுக்கு 22,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. புதிய வரிகளை போட்டு மேலும் கசக்கி புழிகிறார்களே ஒழிய நடுத்தர வர்க்க மக்களுக்கு, வரி செலுத்தக்கூடிய மக்களுக்கு எந்த சலுகையும் இந்த பட்ஜெட்டில் கிடையாது. வேலை வாய்ப்புக்காக என்ன செய்திருக்கீங்கன்னு கேட்கணும். வேலை வாய்ப்பு நிலையத்தில் 100 பேர் பதிவு செஞ்சிருந்தா போய் கேட்டு பாருங்க. 2017ஆம் ஆண்டு 100 பேர் பதிவு செய்திருந்தா எத்தனை பேருக்கு நீ வேலை வாங்கி தந்திருக்கேன்னு கேளுங்க. அகில இந்திய சராசரி 100 பேருக்கு 2 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஆக பல பேர் இந்த பதிவு செய்யறதே நிறுத்திட்டாங்க. பதிவு செய்து என்ன பயன்? பதிவு செய்து 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் ஆகுது. பதிவு செய்தால் வேலை கிடைப்பது கிடையாது. 100 பேர் பதிவு செய்தால் 2 பேருக்கு வேலை கிடைக்கிறது. ஆக பதிவு செய்யறதே விட்டுடலாம்னு அந்த அளவுக்கு